ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். நம்ம கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மதுராந்தகம்லேருந்து வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் நல்லா ரீச் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி வெளியூர்லேருந்தும் வந்து கற்றுக்குறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்குது. ஹலோ சார். ஹலோ. எஸ் சார், ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது சார். நீங்கள் மதுராந்தகம்லேருந்து வந்தது வந்து நம்மக்கிட்ட கற்றுக்கணும்னு நினச்சதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ நாளாக சார் நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க? ஒரு 1.5 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி. நடுவில் ஒரு 6 மாதம் லாக்டவுனில் ஓகே, நான் லாக் ஆகிட்டேன். அப்போ வந்திருந்தா கூட இந்நேரம் நல்லா ஓரளவுக்கு நல்லா தெரியும். சூப்பர் சூப்பர். லாக்டவுன் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகி போச்சு 6 மாதமாகவே. ஓகே ஓகே. நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் எப்படி சார் சொல்லி கொடுக்குறோம்? ஏன்னா ஒரு நல்லா ஒரு லேடிஸும் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, நல்லா ஒரு தைரியமாக வராங்க. அதுவும் இல்லாமல் ஒரு வயசான நெத்தெல்லாம் வந்து ஒரு மாமா வந்தார், நல்லா ஈக்காட்டு தாங்கல் வரைக்கும் நல்லா தைரியமாகவே எங்கடா போகுது, மெட்ரோ ரயில் மேலே போகுது, பக்கத்தில் நான் போகிறேன்னே என்னென்னு புரியல, நல்லா கொண்டு வந்திருக்கு தண்ணி. நல்லா தைரியமாக அவருக்கே வந்து என்னை விட குறைஞ்சது எங்கள் அப்பா மாதிரி இருக்கார். அவரே நல்லா கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்படியாவது வந்து நம்மளும் அவர் எடுக்கும்போது நம்மளுக்கும் வந்து அவரே கிளாஸில் எடுத்து நல்லா ஓரளவுக்கு நல்லா இதெல்லாம் ஓட்டும்போது நம்ம எப்படியாவது கொண்டாந்து விடுவார்ன்றதுக்காக தைரியமாக வந்திருக்கேன். இனிமேல் போக போக சார் என்ன எப்படி கொண்டாந்து விடுறாருன்றதை அடுத்தடுத்து. சூப்பர். அதாவது வியூவர்ஸ், முதல் நாள் சார் வந்து இப்போ தான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 4 ரவுண்டு ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அகெயின் ஓட்ட போகிறாரு. எப்படி வந்து டிரைவிங்கில் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், எப்படி ட்ரைவ் பண்ணுங்கிறத வந்து அவருக்கு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எப்படி சார் நம்ம சொல்லி கொடுக்குற விதம் உங்களுக்கு கிளியராக புரியுதுங்களா? மெத்தட் ஈஸியாக பொறுமையாக நல்லா தெளிவாக சொல்கிறது. அது ஒவ்வொருத்தரும் வந்து கை வந்த கலை. அது உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் அதை ஒன்று ஒன்றா பார்த்து அலசி ஆராய்ஞ்சு சரி நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் 100 கிலோமீட்டர் இருந்தாலும் வந்து பார்ப்போம். கண்டிப்பாக சார். அப்படிக்காக வந்து ஸோ நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ் பார்க்காம ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு தேவையான பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உங்களை கூடி சீக்கிரமாகவே உங்களை பக்காவாக ரெடி பண்ணி ஓட்ட வச்சிடலாம். நீங்கள் வந்து காரை எடுத்து ஓட்டிக்கின்னு என்னை வந்து பார்க்குற அளவுக்கு ரெடி பண்ணிவிடுவேன். அதுதான் சார் நானும் ஆசைப்படுறேன். ரொம்ப காலமாக சொல்லிட்டுருக்கேன். மதுராந்தகத்துலேருந்து நீங்கள் இப்போ எப்படி பைக்கில் வந்தீங்களோ அதேமாரி காரில் வருவீங்க. ஸோ நீங்களே ஓட்டிகிட்டு வருவீங்க, நான் இல்லாமல். அந்தளவுக்கு உங்களை ரெடி பண்ணி பக்காவாக ஓட்ட வச்சிடலாம். எந்த விதத்துலேயும் கவலைப்படாதீங்க. ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் இருக்கிற பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா பி கூல் அண்ட் ஹாப்பி. அதுதான் வந்து மெயினான விஷயமே. அதை தான் நம்ம சொல்லி கொடுப்போம். சேஃப்டிக்காக தான் இங்கே வந்து நல்லா இல்லைன்னா வந்து எங்கள் இவ்வளோ நிறைய பேர் சொல்லி கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. அந்த கரெக்டாக ப்ரொசீஜராக இது இருந்தால் ஃபஸ்ட்டு கிரவுண்டில் செய்ய, அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கிளாஸாக போக தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் தெளிஞ்சு ஓட்டுறதுக்கு ஒரு தைரியம் வரும். எடுக்கும்போதே மெயின் ரோட்டில் ஓட்டினா கண்டிப்பாக சரி நம்ம என்ன கிடையாது ஆட்டோமேட்டிக்காக ஓட்டலான்னு ஒரு தைரியம் இருந்தாலும் இப்போ இருக்கிற டிராஃபிக்கு அது சேஃப்டி இல்லை. கரெக்டு சார், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அப்படியே ஓட்டி காமிங்க நம்ம வியூவர்ஸ்க்கு. ஃபுல் ரைட் திருப்பிடுங்க சார். ஸ்டேரிங்க ஃபுல் ரைட் திருப்பிட்டு அப்படியே மெதுவாக சைடில் மிரர் பார்த்துக்குங்க. மெதுவாக மூவ் பண்ணுங்கள். ஸ்லோவாக இருங்க. 2 வண்டி வருது, போய்கிட்டோம். போனதுக்கப்புறம் ஸ்லோவாக அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாகி உங்களுக்கு மூவ் ஆகும். இந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், ரன்னிங் ஃப்ளோ. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து ஒரு க்ளீனாக வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்லோவாக சார் அவர் போட்டோம். போங்க அப்படியே போங்க. வெரி குட். அப்படியே ஸ்லோவாக போங்க. வெரி குட் சார். அவ்வளோதான். கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல வந்து தரமணி ரேடியல் ரோட்டில் வந்து சாருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அழகாக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை மட்டுமே நம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்காருன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ ஆல்ரெடி வந்து திண்டுக்கல், சேலம் இந்த மாதிரி ஒரு லாங்லேருந்து வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து கற்றுட்டு போயிருக்காங்க. ஸோ கரெக்டாக தான் சார். செகண்ட் போட்டுருங்க. அப்படியே கிளச் ஆகிடுச்சு. ஓகே. கிளச்சை மட்டும் லைட்டாக விடுங்க, ஃபுல்லாக விடாதீங்க. லெஃப்ட் சைடில் போங்க. சூப்பர். அப்படியே ஸ்டடி பண்ணி மெதுவாக போய்க்கணும் சார். பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ், அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சார் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக ஓட்டிகிட்ருக்கார். அவரை வந்து பக்காவாக ரெடி பண்ணி அவரை சென்னையில் எந்த ஊருக்கு வேணால் அவர் வந்து போயிட்டு வர அளவுக்கு அவரை ரெடி பண்ணணும். அவர் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக காரே ஓட்டணுன்னுமே அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை.
ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டாலே அவரை வந்து பக்காவை ரெடி பண்ணிவிடுவோங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரீசெண்டான வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரே நாள் அவரை வந்து பக்காவை ரெடி பண்ணி மெயின் ரோட்டில் ஓட்ட வச்சேன். அவர்கிட்ட பயங்கரமான ஒரு வருத்தம் ஃபீலிங்கில் இருந்தார். எங்கெங்கேயோ போனோம் சார், எனக்கு வந்து டிரைவிங் இதுக்கப்புறம் உங்களோட நான் லாஸ்ட்டில் வச்சுக்கணுன்ற மாதிரி முடிவு பண்ணேன் அப்படின்னாரு. அதுதான் சார் கரெக்டு. இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல, நம்மக்கிட்ட வந்துட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சூப்பர் சார். பக்காவான நம்ம வீடியோஸை வந்து ரெகுலராக அவர் நிறைய பார்க்கறதுனாலே வந்து அவருக்கு அந்த அதிலே தெரிஞ்சிச்சு. அதுதான் மெயின். சூப்பர் சார். ஆன்லைன் கிளாஸ் மாதிரி எனக்கு ஆன்லைன் கிளாஸ், டிரைவிங் கிளாஸ். கண்டிப்பாக சார். சூப்பர். ஸோ அந்தளவுக்கு வந்து அவருக்கு ஒரு ஆர்வம், அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்து வந்து கற்றுக்கணும்னு நினைக்கும் போது சொல்லிக் கொடுக்குறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ப்ராப்பராக சொல்லி கொடுத்து அவரை ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து சூப்பராக ஓட்ட வச்சுக்கிட்டு இருக்கேன். அவரே வந்து பக்காவாக கண்ட்ரோல் பண்ணி அழகாக மேனேஜ் பண்ணிகிட்ருக்காரு. எப்போவுமே டிரைவிங்கில் வந்து அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எஸ், அப்படியே லைட்டாக லெஃப்ட் பேஸ்டு ஸ்லோவாக போய்க்குங்க, அவ்வளோதான். வெரி குட். ஸோ அந்த பேசிக்காக இப்போ இன்றைக்கி ஆக்சுவலாக அவரை கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போகிற பிளானில் தான் இருந்தேன். பட் ஆனால் கிரவுண்டில் பசங்க ஃபுல்லாக விளையாடிட்டு இருக்கிறதுனால அவருக்கு நான் இங்கே ரயில் ரோட்டில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா கிரவுண்ட் சைடு போக முடியாது, கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. சாட்டர்டே சண்டே வந்து கிரவுண்டு பக்கம் நம்ம போய் ஓட்ட முடியாதுங்கிறதுனால அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஒரு ரோடையே வந்து கிரவுண்டாக கன்வெர்ட் பண்ணி இதில் தான் வந்து அவருக்கு ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸ்லோவாக கொஞ்சம் லைட்டாக, அவ்வளோதான். மெதுவாக அப்படியே போய்க்கோங்க. வெரி குட், அவ்வளோதான் சார். பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ் சார். மெயினாக அதுதான் முக்கியம். உங்களுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்ட வைப்போம் சார். அவ்வளோ பட வேணாம். பிரேக் லைட் அவ்வளோதான் சார். விட்ருங்க லைட்டாக விட்ருங்க, அவ்வளோதான். லைட்டாக அது அந்த இடம் சரியில்லை, அது அப்படி தான் இருக்கும். ஓகே, அப்படியே போகலாம் லைட்டாக லெஃப்டில். ஸோ டிரைவிங்கில் நம்ம ஒரு ரோட்டில் எப்படி எந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஒரு சைடு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 2 அடி கேப் விட்டு அப்படியே ஓட்டின்னு போயிட்டே இருக்கணும். அதேமாதிரி இந்த ரோட்டில் ஓட்டும் போது நம்ம ரைட்டில் மிரரோ லெஃப்ட்டில் மிரரோ பார்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸ்ட்ரைட் ரோட்டில் ஓட்டும்போது எப்போ நம்ம திரும்புகிறோமோ அப்போ மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதை தான் நான் அவருக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படி சார் இப்போ ஈஸியாக இருக்கா உங்களுக்கு டிரைவிங்கு? ஃபஸ்ட் நாள் ஓகே, இது ஈஸியாக இருக்குது. சரி. ஹைவேனில் மெயின் ரோடு இருக்கிற டிராஃபிக் கிளச் நியூட்ரல் பண்ணுங்கள் சார். கிளச் ஐத்தி நியூட்ரல் பண்ணுங்கள். கிளச் ஐத்தி நியூட்ரலையா பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க. லைட்டாக கொடுங்க, லைட்டாக டச் பண்ணுங்கள். லெஃப்ட் வாங்க, லைட்டாக அப்படியே நிறுத்திங்க. லைட்டாக ரைட்டு போங்க, லைட்டாக காமிங்க. லைட்டாக ரைட்டில் அப்படியே போட்டோம் வண்டி. சூப்பர். அப்படியே போட்டோம், அப்படியே லெஃப்ட் வாங்க. பிரேக் அழுத்தாதீங்க, அப்படியே ஓட்டோம். ஸ்லோவாக போயின்னே இருக்கட்டும். ஸ்லோவாக போயிட்டே இருக்கும்போது நம்ம எங்கே எதிர்பார்க்குறோமோ அங்கே வரைக்கும் அதுவே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கரெக்டாக. வெரி குட். கிளச் ஐத்தி ஃபஸ்ட் கியர் போட்டுங்க. ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு ஸ்லோவாக கிளச் லைட்டாக விடுங்க. அங்கே முன்னாடி வரைக்கும் லைட்டாக போய்க்குங்க ஸ்லோலி. எஸ், கிளச்சோட மூவ்மெண்ட்டு தான் சார். லைட்டாக விட்டிங்கன்னா லைட்டாக போகும், ஸ்பீடாக விட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகும். பிரேக்கே யூஸ் பண்ண வேண்டாம், கிளச்சை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்படியே லைட்டாக போங்க. இன்னும் கொஞ்சம் போங்க முன்னாடி, அழகாக போங்க சார். ஸ்லோவாக போய்க்குங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்க்குங்க. வெரி குட். இன்னும் லைட்டாக லெஃப்ட்டுக்கு வாங்க. கிளச் அமைக்குங்க, நியூட்ரல் பண்ணிவிடுங்க. பிரேக்கில் லைட்டாக டச் பண்ணி எடுத்திங்க. ஃபுல் ரைட் திருப்பிங்க சார் ஸ்டேரிங். எப்போ எஸ், ஃபுல் லாஸ்ட் வரையும் திருப்பிட்டிங்களா? கிளச்சை இது ஃபஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் சார். கிளச்சை ஃபுல்லாக அழுத்தல, ஒரு நிமிஷம் இருங்க வரேன். நியூட்ரல் பண்ணுங்கள். கிளச்சை ஃபுல்லாக அழுத்துங்க லாஸ்ட் வரைக்கும். இப்போ போடுங்க. எப்படி ஸ்மூத்தாக இருக்குங்களா? கிளச்சை எப்பவுமே ஃபுல்லாக அழுத்தணும் சார். அப்போ தான் வந்து அழகாக கீர் விழும். இருங்க, ஆப்போசிட்லேயும் பார்க்கணும், கண்ணாடியிலையும் பார்க்கணும். நீங்கள் ஆப்போசிட்டில் வண்டி வருது பார்த்தீங்களா? ஸோ அதையுமே நீங்கள் ஒரு வியூ பார்த்துக்கணும். லைட்டாக கிளச்சை லைட்டாக விடுங்க. பின்னாடி வண்டி வருதுங்களா? சரி, ஓகே. கிளச்சை லைட்டாக போட்டோம். கிளச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள் சார். ரொம்ப ஸ்பீடாக ரிலீஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள். குட். இப்போ விடுங்க, லைட்டாக விடுங்க, லைட்டாக போகலாம். லைட்டாக விடுங்க, அவ்வளோதான் சார். அதுவே கட்டாயி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கட்டாயி வந்ததுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கொஞ்சமாக அதுவே திரும்பவும் அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சார், சிம்பிள். ஸோ இதுதான் வந்து மெத்தடு. கிளச் ஐத்தி அப்படியே செகண்ட் கியர் போட்டுங்க சார். நியூட்ரலு, செகண்ட் கியர், அவ்வளோதான் சார். கிளச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அழகாக அப்படியே மேனேஜ் பண்ணி போயிட்டே இருங்க. வெரி குட் சார். இப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியுதுங்களா? ஸோ இந்த மெத்தடு தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சார். டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்.
ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ராப்பராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து 2 வீலராக இருந்தாலும் சரி 4 வீலராக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்து எவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க லைஃப் டைம் என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ளோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கும் இதே மாதிரி அழகாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், என்ஜாய் பண்ணி ஓட்டணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா வந்து டெஃபினட்டாக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வெளியூரில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ ஆல்ரெடி மதுரையில் ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு நமக்கு. அவருக்கு வந்து அந்த ஜூன் ஜூலை அந்த மாதிரி டைம் தான் போக போகிறேன். ஏன்னா பிகாஸ் அவர் டாக்டருக்கு வந்து வெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் நடுவில் பிப்ரவரி மாதமே போகிறதா இருந்தது, போக முடியல. ஸோ ஜூன் ஜூலையில் நான் கால் பண்ணுறேன் சார், நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வெளியூரில் இருக்கிறவங்க நீங்கள் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மினிமம் ஒரு 2 பேர் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு 5 days அங்கே ஸ்டே பண்ணி பக்காவாக உங்களை ரெடி பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்களே என்னை கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிடுவீங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். மிஸ் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி சார் இருக்குது முதல் நாள் ட்ரைனிங்? நல்லா இருக்குது சார். முதல் நாள் ட்ரைனிங் இது கொஞ்சம் வந்து மெயின் ரோடு போய் நான் தெரிஞ்சிட்டுனா ஜெயிச்சுட்டா அர்த்தம். சூப்பர் சார், அதெல்லாம் நீங்கள் கவலையே பட தேவையில்ல சார், பக்கா ரெடி பண்ணிடலாம் சார். ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் மெத்தடில் சொல்லி கொடுக்கறதுனால அவர் என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காரு. இத்தனை நாள் அவரோட டிரைவிங் லெவல் வந்து எப்படி இருந்தது, எப்படி ட்ரெயின் பண்ணாங்கங்கிறது தெரியாது. பட் நம்மக்கிட்ட வந்துட்டாருனாலே அவர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஓட்ட வச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.